வணக்கம். ஒர்க் ஷாப் கருவிகள் மற்றும் பவர் கருவிகள் பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். இந்த தொகுப்பில் நீங்கள் அறிந்து கொள்பவை: லாக்கிங் டிவைஸ்களை டைட் செய்வதை புரிந்து கொள்வோம், ஃபிளேர் ஜாயிண்ட்கள் மற்றும் ஃபிட்டிங்களை செய்ய கற்றுக்கொள்வோம். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் பிளேயர், காம்பினேஷன் பிளேயர், டியூப் கட்டர், ஃபிளாரிங் கருவி கிட், அட்ஜஸ்டபிள் ஃப்ரிஞ்ச், ப்ரெஷர் காஜ் யூனிட். தேவையான பொருட்கள்: ஸ்லாட்டட் நட்கள், துளையுள்ள போல்ட், ஸ்பிளிட் பின், சர்க்லிப் தேவையான அளவு, வயர் ரிங் கிளாம்ப், ஹோஸ் தேவையான அளவு, காப்பர் அல்லது பிராஸ் டியூப், த்ரெட் சீல் டேப், ஃபிளார் நட், காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப. இப்போது லாக்கிங் கருவியை டைட் செய்வது பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு துளையுள்ள போல்ட் மற்றும் ஸ்லாட் உள்ள நட்டை லாக் செய்ய எடுத்துக்கொள்வோம். முதலில் குறிப்பிட்ட டார்க்கை பயன்படுத்தி நட்டை டைட் செய்யவும். நட்டை அதிகமாக டைட் செய்ய வேண்டாம். இப்போது போல்ட்டின் துளை மற்றும் நட்டின் ஸ்லாட் சீரமைப்பை சரிபார்க்கவும். இரண்டு துளைகளும் தெளிவாக சீரமைப்பில் தெரிய வேண்டும். அவ்வாறு சரியாக இல்லை என்றால் நட்டை சிறிது திருகி துளையின் சீரமைப்பை சரி செய்யவும். ஒரு ஸ்பிளிட் பின்னை ஸ்லாட் மற்றும் துளையில் நுழைக்கவும். இதனால் லூப் செங்குத்து சீரமைப்பில் இருக்கும். காப்பர் ட்ரிஃப்ட் அல்லது சுத்தியலால் ஸ்பிளிட் பின்னை முழுவதும் நட்டின் உள் செலுத்தவும். இப்போது ஒரு பிளையரை பயன்படுத்தி ஸ்பிளிட் பின்னை பெரிய பக்கத்தை பிரித்து நட்டின் புறம் வளைக்கவும். சர்க்லிப் அல்லது ஸ்னாப் ரிங்கின் உள்பக்கத்தில் பூட்டுவது. இந்த பணியை செய்ய இன்டர்னல் சர்க்லிப் பிளேயர் பயன்படுத்தலாம். போர் பள்ளத்தில் இன்டர்னல் சர்க்லிப்பை மாட்டவும் கலற்றவும் இது பயன்படுகிறது. நுழைவு துளைவில் உள்ள சர்க்லிப்பை பிடிக்க இன்டர்னல் சர்க்லிப்பை பயன்படுத்தலாம். சர்க்லிப்பை அழுத்துவதால் அதன் விட்டம் துளையின் விட்டத்தை விட சிறிதாகிறது. சர்க்லிப்பை நுழைத்து அது பள்ளத்தில் சரியாக இருப்பதை உறுதி செய்யவும். சர்க்லிப் சரியாக உள்ளதா என தெரிந்து கொள்ள திருகி பார்க்கவும். சுழற்றிய பிறகு பிளையரை வெளியே எடுக்கவும். சர்க்லிப் அல்லது ஸ்னாப்ரிங்கை லாக் செய்தல். எக்ஸ்டர்னல் சர்க்லிப் பிளையரை பயன்படுத்தி வெளியே உள்ள சர்க்லிப் ஷாஃப்டை பிடிக்கவும். எக்ஸ்டர்னல் சர்க்லிப்பை அழுத்தும் போது இதன் விட்டம் அதிகரிக்கும். இப்போது சர்க்லிப்பை டைட் செய்ய அதன் ஷாஃப்டின் க்ரூவில் அமைக்கவும். சர்க்லிப்பை சரியாக அமைத்து அது சுலபமாக உருள்கிறதா என பார்க்கவும். இப்போது பிளேயரை வெளியே எடுக்கவும். வயர் ரிங் கிளாம்பை லாக்கிங் செய்வது. இந்த பணியை செய்ய காம்பினேஷன் பிளேயர் பயன்படுகிறது. அமைக்க வேண்டிய ஹோஸ் பைப்பின் வெளிப்புறத்தில் சுத்தம் செய்யவும். சுலபமாக நுழைக்க தொடக வேண்டிய முனையில் கிரீஸை தடவவும். பைப் ஃபிளாரிங் மற்றும் கட்டிங் கருவிகளை கையாள்வதை பற்றி தெரிந்து கொள்வோம். பைப்கள் மற்றும் மெட்டல் டியூப்கள் வெட்ட லம்பத்தை விட பைப் கட்டர் தான் வசதியானது. கட்டரில் உள்ள கூர்மையான சக்கரம் கட்டிங் செய்கிறது. இந்த கருவி பைப்பை சுற்றி திரும்பும் போது ஸ்க்ரூ அழுத்தத்தை அதிகரிக்கும். சக்கரத்தை பைப்பிற்குள் நுழைத்து இறுதியில் சரியாக விட்டும். இப்போது GI பைப் அல்லது கேல்வனைஸ்ட் ஐரன் பைப்பை பைப் கட்டர் வைத்து அறுப்பதை பற்றி பார்ப்போம். தேவையான நீளத்திற்கேற்ப GI பைப்பை எடுத்துக்கொள்ளவும். எங்கு வெட்ட வேண்டும் என்பதை குறிக்கவும். பைப்பை பைப் வைஸில் வைத்து டைட்டன் செய்யவும். பைப் கட்டரில் GI பைப்பை வைத்து ஜாக் ஸ்க்ரூவை டைட் செய்யவும். இதனால் கட்டிங் வீல் பைப்பை தொடும். குறிப்பிட்ட இடத்தில் கட்டிங் வீல் 90 டிகிரி உள்ளதா என சரிபார்க்க கட்டரை 1 அல்லது 2 முறை சுற்றவும். இப்போது ஜாக் ஸ்க்ரூவை திருகி கட்டிங் வீலில் அழுத்தம் கொடுத்து கட்டரை சுற்றவும். பைப் வீலில் அழுத்தி பைப்பை வெட்டும் வரை திருகவும். வெட்டிய பிறகு பைப் விழாமல் இருக்க பைப்பை பிடிக்கவும். முடித்த பிறகு பைப்பின் முனை சரியான வடிவத்தில் உள்ளதா என பார்க்கவும்.
ஃபிளார் ஜாயிண்ட் எப்படி செய்வது மற்றும் அதை ஃபிளார் ஃபிட்டிங்குடன் சோதனை செய்வதை பற்றி தெரிந்து கொள்வோம். குழாய்களை ஃபிட்டிங்களுடன் இணைக்கும் போது டியூபின் முனையை ஃபிளார் செய்வது பொதுவான ஒரு பயிற்சி மற்றும் வேப்பர் டைட் சீலை ஃபிளாருடன் இருக்க பிடிக்க ஃபிட்டிங் டிசைன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபிளார்களை உருவாக்க சிறப்பு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2 வகை ஃபிளார்கள் உள்ளன. சிங்கிள் திக்னஸ் ஃபிளார், டபுள் திக்னஸ் ஃபிளார். பைப்பின் ஒரு முனையை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்துதலே ஃபிளாரிங் ஆகும். இந்த வகை பைப்பை பிரேக் லைன் பைப், ஃபியூல் பைப் லைன்கள், ஏர் கண்டிஷனர் பைப்பில் காணப்படும். ஃபிளாரிங் செய்யும் முன் பைப் ஃபிளாரிங் கருவியை சோதிக்கவும். பைப்பின் முனையை ஃபிளாரிங் செய்யும் முன் அவை எவ்வாறு வேலை செய்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டும். பைப்பின் முனை கரடுமுரடாக இல்லாததை ஃபிளாரிங் செய்யும் முன் உறுதி செய்யவும். இப்போது ஃபிளார் நட்டை பைப்பில் வைக்கவும். பைப்பை ஃபிளார் கருவியில் பொருத்த சரியான அளவில் உள்ள துளையை தேர்வு செய்யவும். ஃபிளாரிங் பிளாக்கின் ஒவ்வொரு முனையிலும் உள்ள நட்டை இருக்கவும். கூம்பில் எண்ணெய் தடவி குழாயின் முனையில் மெதுவாக திருப்பவும். இப்போது பைப்பின் முனையில் ஒரு ஃபிளார் உருவாகும். ஸ்க்ரூக்களை திருகி ஃபிளார் பிளாக் மற்றும் ஃபிளார் செய்யப்பட்ட பைப்பை பிளாக்கில் இருந்து அகற்றவும். ஃபிளாரில் ஏதாவது விரிசல் உள்ளதா என பார்க்கவும். ஃபிளார் சரியான அளவில் உள்ளதை உறுதி செய்யவும். அது மிகவும் தளர்வாக உள்ளது எனில் மீண்டும் ஒரு முறை செய்து புது ஃபிளாரை உருவாக்கவும். ஃபிளாரை கணக்கிட ஒரு உதாரணத்தை பார்ப்போம். வெவ்வேறு அளவிலான பைப்களை பொருத்துவதற்கு 5 துளைகள் உள்ளன. பைப்பின் டயாமீட்டர் 1/4 அங்குலம், அதாவது 6 மில்லிமீட்டர் எனில் குழாயை ஃபிளாரிங் பிளாக்கின் மேற்பரப்பில் இருந்து குறைந்தபட்சம் 2 மில்லிமீட்டர் மேலே இருக்கும்படி வைக்கவும். இந்த தூரம் குழாயின் விட்டம் 3 என கணக்கிடப்படுகிறது. இந்த கணக்கில் 6 மில்லிமீட்டரை 3 வகுக்கப்பட்டு 2 மில்லிமீட்டர் என கணக்கிடப்பட வேண்டும். ஃபிளேரை ஃபிட்டிங்குடன் இணைப்பதை கற்றுக்கொள்வோம். த்ரெட் சீல் டேப்பை த்ரெட்டில் சுற்றவும். ஃபிளேர் நெட்டை பின்னோக்கி இழுக்கவும். ஃபிளேர் செய்த ஃபிட்டிங் டியூபை வைக்கவும். அட்ஜஸ்டபிள் விரிஞ்ச் அல்லது பொருத்தமான டபுள் இன்ச் ஸ்பேனரை வைத்து ஃபிளார் நட்டை டைட் செய்யவும். நட்டை அதிகமாக டைட் செய்யக்கூடாது. ஃபிளாரில் விரிசல் அடைந்துவிடும் அல்லது கட்டாகிவிடும். ஃபிளார் நட்டை வைத்து பைப்பின் ஒரு முனையை சிலிண்டருடன் டைட் செய்யவும். பைப்பின் மறுமுனையில் ஒரு பிரஷர் காஜை ஃபிளார் நட் வைத்து இணைக்கவும். கசிவு உள்ளதா என சோதிக்க சோப்பு கலவையை நட்டின் இணைப்பில் ஊற்றி குமிழ் வருகிறதா என பார்க்கவும். கசிவு இல்லை என்றால் பிரஷர் காஜில் பிரஷர் ஒரே மாதிரி இருக்கும். அழுத்தம் குறைந்தால் நட்டை டைட் செய்யவும். ஒர்க் ஷாப் கருவிகள் மற்றும் பவர் கருவிகளை கையாளும் இந்த தொகுப்பை சுருக்கமாக பார்க்கலாம். லாக்கிங் டிவைஸை டைட் செய்வது, ஃபிளார் ஜாயிண்ட் மற்றும் ஃபிட்டிங்களை செய்வது, பைப் ஃபிளாரிங் மற்றும் கட்டிங் கருவிகளை கையாள்வது மற்றும் ஃபிளாரை ஃபிட்டிங்களுடன் இணைப்பது பற்றி புரிந்து கொண்டோம். இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் சர்க்கிளிப், பைப் கட்டர் மற்றும் ஃபிளார் நட் விரெஞ்ச் போன்ற குறிப்பிட்ட கருவிகளை கையாள்வது மற்றும் பராமரிப்பு பற்றி கற்றுக்கொண்டோம். ஒரு பைப்பின் ஒரு முனையை விரிவுபடுத்தவும் செயல்முறை மற்றும் வேப்பர் டைட் சீலிற்காக ஃபிளார் ஃபிட்டிங்கை பைப்புடன் பாதுகாப்பாக இணைக்கவும் தெரிந்து கொண்டோம்.